அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அருண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த கண்டென்ட் வந்து பயங்கர செம ரீச் ஆகிருக்கு. பட் அதுக்கு முழுக்க காரணம் யாருன்னா எங்கள் அருண் அண்ணா தான். அருண் அண்ணா இல்லைன்னா அந்த கண்டென்ட் ரீச்சே கிடையாது. அவரோட முழு உழைப்பு, அவரோட முழு இதனால மட்டும்தான் அந்த கண்டென்ட் ரீச் ஆகிருக்கு. இன்னொரு 2.3 மில்லியன் சம்திங் எம்டி ஹேண்ட் அப்படின்னு சொல்கிற ஒருத்தரோட சேனலில் அதை போட்டு துபாயில் என் நண்பர் பார்த்து அதை எனக்கு அமுச்சு விட்டாரு. சரி ரவுண்டுல நீ அவங்கள குத்தண்ணா. நாங்கள் 2 பேரும் ஒரு பேர் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்பா அம்மா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் தயவு செஞ்சு எங்களை பற்றி கவலைப்படாதீங்க. எங்களை யாரும் தேடவும் வேணாம். நாங்களாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு உங்களை தேடி வரோம். அப்போ நீங்கள் எங்களை ஏற்றுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. நாங்கள் கண்டிப்பாக நல்லா வாழ்ந்து காட்டுவோம் உங்ககிட்ட. தயவு செஞ்சு போலீஸ்க்கு இந்த மாதிரி எதுவும் கொடுக்க வேணாம். நாங்கள் நல்லா தான் இருக்கோம். நான் நல்லா தான் இருக்கேன். பத்திரமா இருங்க. ஒரு நிமிஷம். அப்புறம் முக்கியமாக நாங்கள் ஓடி போகிறதுக்கு காரணமாக இருந்த உங்கள் ஃப்ரெண்டு அருண் அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் தான். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் ஒன்று சேர்ந்துருக்கவே மாட்டோம். உங்களால் தான் இந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீங்களும் ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ்ண்ணா. தி நெக்ஸ்ட் டே. அப்ப நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி கூட உள்ள பொண்டாட்டிலாம் இருக்கலாம். எனக்கு கல்யாணம் ஆகக்கூடாது. எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கக்கூடாது. எனக்கு ஒரு குழந்தை பிறக்கக்கூடாது. மாமியார் வீட்டுல 2 வீலரு 20 சவரம் நான் வாங்கக்கூடாதா? எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. புதிய சிரிப்பா இல்ல இருந்தாலும் வந்து என்னன்னா அருணை கோத்து விட்டுட்டாங்களா அவங்க. சூப்பர் பாவண்டா அருண். இன்னும் உங்கள்ட்ட எதிர்பார்த்த ஒரு குபீர் சிரிப்பா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என்னடா போங்கடா ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அருணாவால் வர முடியல. ஏன்னா அவர் வந்து கொடைக்கானலுக்கு ஜாலியாக போயிருக்காரு. கடை ஓப்பனிங் அண்ணா வாங்கன்னு கூப்பிட்டா வர முடியாதுன்னு சொல்லிட்டு கொடைக்கானல் போயிருக்காரு. இருந்தாலும் கொஞ்சம் வருத்தம் தான். பார்த்து பத்திரமா வரோம். நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம். நாங்கள் கடையை ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த கடையை ஓப்பன் பண்ணியிருக்கோம். கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தூத்துக்குடியில் கேடிசி டிப்போ எட்டயாபுரம் ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கேடிசி டிப்போனாலே எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ரோட்டில் மெயினில் முக்கிலேயே இருக்குது கார்னரில். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் தூத்துக்குடி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. தூத்துக்குடி இல்லைனாலும் கிளம்பி வந்து நம்ம கடைக்கு வந்து சாப்பிட்டு போங்க. நம்ம கடையோட நேம் என்னென்னா தம்மா துண்டு கஃபே. எல்லாருக்கும் லாஸ்ட்டில் அந்த போஸ்ட்டை போட்டுருவேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் வாங்க. இன்னையிலேருந்து கடை ஓப்பன் பண்ணுறோம். உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. பாய்.